இன்றைக்கி நம்ம சாரீ பின் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் குந்தன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோஸில் வரும் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம சாரீ பின்னில் ஃபுல்லாகவே B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அதில் நான் வந்து ஐ ஷேப்பில் க்ரீன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளாரோட மேலேயும் கீழேயும் செராமிக் ஸ்கொயர் குந்தன் ஒட்டியிருக்கேன். சேம் இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாத்துக்கும் ஒட்டிகிட்டே வரப்போகிறேன். இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம B7000 க்ளூ போட்டுட்டு ஒட்டுறோம் பார்த்திங்களா பேஸில். இதுவே நம்ம இப்படி ஒட்டாமல் ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றிட்டும் நம்ம ஒட்டினோன்னா இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த த்ரெட்டு வந்து உள்ளே அந்த ஹூக் மாட்டுற இடத்துல போய் மாட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதை விட இதுவே பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அதை விட இது எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இப்போலாம் இப்படியே பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவுமே நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதோடய சென்டரில் வந்து நான் இந்த ஸ்டோன் ஒட்டுறேன். ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து அதோட அந்த ஃப்ளாரோட சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சென்டருக்கும் சைடில் கேப் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த ஒயிட் ஸ்டோன் ஒட்டிடுறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.